அண்ணா அவ்வளோதான் போமா. என்னண்ணா சம்பளம் ரொம்ப கம்மியா இருக்கு. நீ தானே போன டைம் ஹெச்ஆர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ண சம்பளம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி. ஹெச்ஆர்ட் இல்லை, நீ ஓனர்ட்டே கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இங்கே நான் வைக்கிறது தான் சட்டம். வார சம்பளத்துக்காக தான் இந்த கான்ட்ராக்ட்கே வர்றோம். 2400 சம்பளத்துக்கு 1800 தான் தரீங்க. 600 கமிஷன் எடுத்தா எப்படின்னா? இஷ்டம் இருந்தால் வேலை செய்ய, கம்மி சம்பளத்தில் வேலை செய்ய ஹிந்திக்காரன் 1000 பேர் லைனில் நிற்கிறாங்க. அவங்க செஞ்ச வேலைக்கு தானே சம்பளம் கேட்குறாங்க. என் கம்பெனியில் ஏதாவது பில் கிளியர் ஆகாம இருக்கா? இதை கேட்க நீ யாருமா? நானா? இரு. ஹலோ ஹெச்ஆரா, கொஞ்சம் லைனுக்குள்ள வரீங்களா? ஓ ஹெச்ஆர்வே கூப்பிடுறியா? அவ்வளோ பெரிய ஆளா நீ? டேய் என்னடா பண்ண? நான் ஒன்றும் பண்ணலண்ணே, இந்த பொண்ணு தான் வந்ததுலேருந்து திமிரா பேசிட்டு இருக்கு. மேம் வணக்கங்க மேம். டேய் ஓனர் பொண்ணுடா அவங்க. வணக்கம் மேம். இங்க என்ன நடக்குதுன்னு கவனிக்க மாட்டீங்களா? இல்லைங்க மேம். இந்த கான்ட்ராக்டரை மாத்திருங்க, இவங்களெல்லாம் கம்பெனி ஸ்டாஃபா மாத்திருங்க, புரியுதா? யோ வெளியில் வாயா. சார் ப்ளீஸ் சார். இனிமே சேலரியில கரெக்டா வந்துட்டு கவலைப்படாதீங்க. நன்றிங்க மேம். தேங்க்ஸ்லாம் வேணாம். எங்க அம்மாவும் கார்மெண்ட்ஸ்ல 30 வருஷம் கஷ்டப்பட்டு தான் எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. உழைப்பாளர்கள் இருந்தா இங்க முதலாளிகளே இல்லை.